அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அறிவாடல் குழுவினால் நடத்தப்பட்ட அறிவாடல் போட்டிகள் 2025 தொடர்பான அறிக்கை. அறிவாடல் போட்டி, தேர்வுகள், பாடப்புத்தகங்கள் தொடர்பாக எம்மால் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு முன்வைக்கப்பட்ட பல கேள்விகளுக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. அத்துடன் பல முறை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையை நாம் கலந்துரையாடலுக்கும் அழைத்தோம். ஆனால் அவர்கள் அதன் முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொள்ளவில்லை. இந்த நிலையில் 21/1/2026 அன்று அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையால் அறிக்கை ஒன்று விடப்பட்டுள்ளமை நிறுவன பண்புகளுக்கு முரணான செயற்பாடாக உள்ளது. 2025 ஆண்டு நடைபெற்ற அறிவாடல் போட்டிகள் மற்றும் அதன் முடிவுகள் குறித்து பெற்றோர்கள் பலர் போட்டி நாளென்றும் முடிவுகள் வெளியான பின்னரும் எம்மோடு தொடர்பு கொண்டு தமது அதிருப்தியை தெரிவித்திருந்தனர். அறிவாடல் நிகழ்வு நிறைவடைந்ததன் பின்னர் வளாகங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க போட்டி தொடர்பான பல விடயங்களில் விளக்கம் கோரி 12/11/2025 அன்று நாம் அனுப்பிய மின்னஞ்சலுக்கு இதுவரை எந்தவித பதிலும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வழமையாக தமிழர் திருநாளன்று தைப்பொங்கலன்று அறிவாடல் போட்டிக்கான பரிசில்களை வழங்குவது எமது மரபாகும். இவ்வாண்டும் இப்பரிசளிப்பின் போது இந்த போட்டி குறித்த எமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டோம். எமது நியாயமான கேள்விகளுக்கு பதிலளிக்காத அவர்கள் தற்போது 21/1/2026 அன்று உண்மைக்கு புறம்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். அறிவாடல் போட்டியில் கலந்து கொண்ட அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் பல மாணவர்களுக்கு போட்டி நடைபெறும் போது தேவையற்ற சவால்களும் தடைகளும் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக போட்டி நடைமுறையில் கடுமையான இழுத்தடிப்பு ஏற்பட்டதை அங்கிருந்த மாணவர்கள், நடத்துனர்கள் மற்றும் நாமும் நேரடியாக அறிந்தோம். மேலும் இரு மாணவர்கள் போட்டியில் உட்செல்ல அனுமதிக்கப்பட்ட போதிலும் பின்னர் எந்தவிதமான உரிய காரணமும் இன்றி போட்டியில் இருந்து தவிர்க்கப்பட்டுள்ளதையும் நாம் நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. இந்த விடயங்கள் தொடர்பாக போட்டிகள் நடைபெற்ற அதே இடத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களும் தங்கள் வருத்தத்தை உடனடியாக எமக்கு தெரிவித்தனர். மேலும் மாணவர்கள் கணனி வழியாக விடைகளை வழங்கிய நிலையில் போட்டி ஆரம்பிக்கும் நேரமும் முடிக்கும் நேரமும் கணினி முறைமையில் பதிவு செய்யப்படுகின்றது. ஆயினும் போட்டி முடிவுகள் பல நாட்களின் பின்பே வெளியிடப்படுகின்றன. இதனை பலமுறை சுட்டிக்காட்டியும் இதற்கான தீர்வுகள் எடுக்கப்படவில்லை. அத்துடன் போட்டி விதிகளின்படி ஒரு நாட்டில் இருந்து ஒரு வகுப்பு நிலையில் 3 போட்டியாளர்கள் மட்டுமே அறிவாடல் போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் நோர்வே நாட்டில் இருந்து ஒவ்வொரு வகுப்பிலும் 2 குழுக்கள் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டனர் என்பது வியப்புக்குரியது. இவர்களது இச்செயற்பாடும் நோர்வே நாட்டில் இயங்கும் எமது நிறுவனத்தை சிதைக்கும் நடவடிக்கைக்கு இவர்கள் துணை நிற்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது. அனைத்து உலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையில் முக்கிய பொறுப்புகளில் பணிபுரிகின்ற சிலர் நோர்வே நாட்டில் வசிப்பவர்களும் உள்ளடங்கும். தொடர்ச்சியாக அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் நிர்வாக பண்பாடுகள், ஒற்றுமை மற்றும் ஒழுங்கமைப்பை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு செயற்பட்டு வருகின்றனர் என்பதை கடந்த கால நிகழ்கால செயற்பாடுகளின் ஊடாக எமது பெற்றோர் அறிவார்கள். அறிவாடல் போட்டியில் மட்டுமின்றி எமது நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய குழப்பவாதிகளுக்கு அவர்களின் பிள்ளைகள் தமிழ் மொழி கல்வியையும் தேர்வுகளையும் எந்த தடங்களும் இன்றி தொடரலாம் என்று நாம் அறிவித்த போதிலும் பாடப்புத்தகங்களை வழங்கி தமிழ் மொழி தேர்வை நடத்தினர். இவை எமது இணைந்த செயற்பாட்டிற்கும் நிறுவன பண்புகளுக்கும் களங்கம் விளைவிக்கும் என்பதை அனைத்து உலக தமிழர் மேம்பாட்டு பேரவையினருக்கு எம்மால் அவ்வப்போது எடுத்துரைக்கப்பட்டது. அதற்குரிய தகுந்த பொறுப்பான பதிலேதும் அனைத்து உலக தமிழர் மேம்பாட்டு பேரவையால் இதுவரை எமக்கு வழங்கப்படவில்லை. மாறாக எம்மூடான இணைந்த செயற்பாடுகளை பாதிக்கும் வகையிலேயே அவர்களது செயற்பாடுகள் அமைந்துள்ளன. அத்துடன் எமது வளாகத்தின் நுழைவாயில் பூட்டை சட்டத்திற்கு முரணாக உடைத்த குழப்பவாதிகளோடு இணைந்து செயற்பட்டவர்களில் சிலர் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் உறுப்பினர்களாகவும் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களாகவும் உள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். நாம் இந்த விடயங்கள் சார்பாக மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் நிறுவன பொறுப்புணர்வோடும் கையாண்டு வருகிறோம். ஜனநாயக நெறிகளுக்கும் சட்டம் மற்றும் யாப்பு விதிகளுக்கும் கட்டுப்பட்டு செயற்படும் நமது நிறுவனத்தின் நற்பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்த நினைக்கும் எந்த முயற்சியையும் நாம் அனுமதிக்க முடியாது.
இதேவேளை ஆதாரமற்ற பொய் தகவல்களை பரப்பி நோர்வே வாழ் தமிழர்களிடையே தொடர்ந்து பிளவையும் குழப்பத்தையும் உருவாக்கும் செயற்பாடுகளை நாம் கடுமையாக கண்டிப்பதோடு தேவை ஏற்படின் அனைத்து ஆதாரங்களையும் பொதுவெளியில் பகிரங்கப்படுத்த எமது நிறுவனம் தயாராக உள்ளது என்பதையும் ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். இந்த விடயத்தில் வளாகங்கள் வழமை போல் பொறுமையுடனும் தெளிவுடனும் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலதிக தகவல்கள் தகுந்த முறையில் வளாகங்களுக்கு வழங்கப்படும். நன்றி. தமிழ் எங்கள் அடையாளம். தலைமை நிர்வாகம் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம்.